ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா திரைப்படம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அது டாப்பிக்கு நான் வரதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்லியே ஆகணும். இப்போ கங்குவா வேணால் பொதுவாக ஒரு மூவி எடுத்துக்கலாமே. ஒரு மூவி நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, பர்சனலி உங்களுக்கு பிடிக்கல. சரி, நீங்கள் வெளில வந்து சொல்கிறீங்க, இல்லை எனக்கு இந்த படம் பிடிக்கல, வேஸ்ட்டுங்க இந்த படம், எனக்கு இது பிடிக்கல. சரி, ஓகே, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, நீங்கள் அதை வெளில சொல்கிறீங்க, அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு ரிவ்யூவை மட்டுமே பார்த்துட்டு, படம் பார்க்காம அந்த ரிவ்யூவை மட்டுமே பார்த்துட்டு நீங்களே ஒரு டிசிஷனுக்கு வந்துடுறீங்க, இந்த படம் இப்படி தான் அப்படின்ட்டு வந்துடுறீங்க. ஓகேங்களா? அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது, இந்த படம் இப்படி தான் இருக்குது போல், வேலைக்காகாது, நான் ரிவ்யூவில் பார்த்தேன், அது வந்து தப்பு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரிவ்யூ பேசுகிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ரிவ்யூவை கேட்டுட்டு நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு படம் ஒன்று பார்க்கணுன்னு தோணுதா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கங்குவா வந்து இப்போ ஒரு படம் வரப்போகுது, சூர்யாது 3D வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனேவே ஐ வாண்ட் டு சீ திஸ் மூவி நான் அப்போவே வந்து முடிவு பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு ஏன்ஷியன்ட் பீரியடா எது அதுன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு படம் வரப்போகுது, அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது தெரிஞ்சுது, ஓகே இது வந்து ஏன்ஷியன்ட் கால படம் அப்படின்னு டீசர்லாம் வரும்போது தெரிஞ்சுது, ஓகே. ஸோ அது நான் வந்து கதை எப்படி வேணால் இருக்கட்டும், 3Dயில் நான் பார்க்கணுன்னு அப்போவே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் பார்க்கவும் செஞ்சேன். எனக்கு படம் பிடிச்சிருந்ததுங்க. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இந்த படம் பிடிச்சி தான் இருந்தது. 3Dயில் பார்க்க இன்னும் அழகாகவும், ஏன்னா நம்ம வந்து சூர்யாவை வந்து நான் 3Dயில் பார்த்தது இதுவரைக்கும் அந்த மாதிரி படம் வந்தது இல்லையே. ஸோ ஐ என்ஜாய்ட் வெரி மச். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் கங்குவாவை வந்து. ஸோ அதான் நான் சொல்கிறேனே, சரி இப்போது என் டேஸ்ட் வந்து மற்றவங்களுக்கும் கிடையாது. நான் வந்து நிறைய பேரை கேட்டேன், பார்த்தவங்களே கேட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இல்லை எனக்கு பிடிக்கல, வேஸ்ட்டு படம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ சரி, ஓகே, அவங்களுக்கும் பிடிக்கல, ஒருவேளை நமக்கு பிடிச்சதுனா என்ன பண்ணுறது, சரி நம்ம போய் பார்ப்போம், அவ்வளோதான் மேட்ரு. அதை விட்டுட்டு ரிவ்யூவை மட்டுமே பார்த்துட்டு இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கும் போல், வேஸ்ட், நம்ம பார்க்க தேவையில்ல அப்படிலாம் தயவுசெய்து சொல்லுங்கள். பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ரிவ்யூவை மட்டுமே பார்த்துட்டு இதுதான் போல் அப்படின்னு வந்து தயவுசெய்து முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. இந்த மாதிரி நிறைய படம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 கூட நிறைய பேர் பார்த்துட்டு என்னங்க படம் இது, வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வந்து எனக்கு வந்து சங்கர் சார் மேலே ஒரு நம்பிக்கை, கமல் சார் மேலே ஒரு நம்பிக்கை. சரி, நல்லா தான் இருக்கும், பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி நான் பார்த்தேன். எஸ், பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு படம். ஒரு நல்லாவே பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. அவங்க காலை துப்புற அளவுக்குலாம் படம் கிடையாது, பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பிளட்டி பேக்கரும் வந்து எனக்கு வந்து கவின் பெக்கராக நடிக்கிறாரு. ஸோ ஐ வாண்ட் டு சீ திஸ் மூவி அப்படின்னு நான் போய் பார்த்தேன். சரி, ஓகே, நல்லா ஓகே, பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் அதை கழுவியும் ஊற்றுனானுங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு அது, பட் என் டேஸ்ட்டுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த மூவியை நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. நீங்களாக போய் அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கோ அண்ட் சி. இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க, அந்த படம் அவங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ரிவ்யூவில் வந்து இப்படி சொன்னாங்க, நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, அதனால் போகிறது வேஸ்ட்டுன்னு நினச்சி போகாமல் இருக்காங்க. ப்ளீஸ் அப்படி மட்டும் இருக்காதீங்க. உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, கங்குவா படம் வந்து எனக்கு நிஜமாலே பிடிச்சிருந்தது. 3Dயில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸோட இன்ட்ரோ, அப்புறம் கங்குவாவோட இன்ட்ரோ, அது நல்லா இருந்தது. ஒரு ஏன்ஷியன்ட் பீரியட் அப்புறம் ஒரு மாடர்ன் பீரியட் ரெண்டுமே கலந்து ஒரே மாதிரி காட்டுறது, அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரான்சிஸோட இன்ட்ரோ தான் வந்து காட்டுவாங்க. அதான் சொன்னேன், நான் 3Dயில் வந்து சூர்யாவை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும். அவர் ஹீ இஸ் வெரி ஹேண்ட்ஸம் அங்க், லைக் அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சூர்யாவை நான் என்ஜாய் பண்ணேன் தேட்டரில், அது மீன் 3Dயில் பார்க்கறதுல. ஃப்ரான்சிஸை காட்டும்போது வந்து அவரோட ஃப்ளைங் கிஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாரு, லைக் கிட்ட வந்து அந்த 3D எஃபெக்டில், அது ஐயோ வாவ், சூப்பராக இருந்தது. சூர்யாவை இவ்வளோ கிட்ட பார்க்குறது ரொம்ப எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃப்ரான்சிஸ் கேரக்டராக இருக்கட்டும், அந்த சாங் யோலோ சாங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதேமாதிரி ஃப்ரான்சிஸ் இன்ட்ரோ வந்து நல்லா இருந்தபோது, கங்குவா இன்ட்ரோ அதை விட மாசுங்க. கங்குவா இன்ட்ரோ சீன் வந்து சச் அ கூஸ் பம்ப் சீன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வாவ் அப்படி இருந்தது அந்த சீன் வந்து. 3Dயில் வந்து கங்குவா வந்து மாஸ்க் போட்டுன்னு வருவார், சூர்யா வருவார், மாஸ்கை கழட்டிட்டு ஹீ கம்ஸ் க்ளோஸ், ரொம்ப அப்படியே க்ளோஸ். நானும் என்னோட இவ்வளோ க்ளோஸா 3Dயில் அப்படியே ஃபேஸ்
க்ளோஸா வந்து "நலமா?" அப்படின்னு கேட்பாரு. அவ்வளோதான். பக்கா. அந்த சீனு சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நட்டி, கருணாஸ் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் சீன் தான் வந்து படத்திலேயே சூப்பரா இருக்கும். விச் மீன்ஸ் இந்த சீன்ஸ் வந்து ரொம்ப மாஸா இருக்கும் படத்திலேயே பார்த்தீங்கன்னா. என்னன்னா வந்து நட்டி தான் வந்து வில்லன் மாரி. அந்த அந்த குரூப்ப வந்து தங்கறதுக்கோசம் அவர் ஏமாத்துவாரு. அப்படி என்ன ஆகும்னா, இந்த மாரி அவங்க வந்து ஆர்டர் போட்டுருவாங்க. இந்த மாரி இந்த குரூப்லேருந்து 100 கை கணக்கு காட்டுற மாரி வரணும்னு சொல்லும்போது, கருணாஸும் அங்க தான் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒளிஞ்சிருக்கும்போது இப்போ 99 கை மட்டும் இருந்தா யாராவது இருப்பாங்கன்னு கொன்றுவாங்க இல்லையா? அதனால அவர் கைய வெட்டி அதில வைப்பாரு. வச்சுட்டு அத வந்து நட்டி வந்து கணக்கு காமிச்சுருவாரு. திருப்பி வந்து இந்த மாரி இவ்ளோ இது வேணும்னு திருப்பி வந்து ப்ரூஃப் ஆஃப் டெத் வேணும்னு சொல்லும்போது, அந்த பிளேஸ்க்கு வரும்போது ஆ கருணாஸ் வருவாரு. இந்த மாரி "நீ எங்கள ஏமாத்துறல்ல" அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து கங்குவா என்ட்ரி வரும். கங்குவா இருக்கான் பாரு அப்படி கங்குவா என்ட்ரி, அவங்க சொல்ற விதம், அந்த பின்னாடி அந்த மியூசிக்கு, சச் அ கூஸ்பம்ப்ஸ் சீன். அந்த சீன் அப்படியே ஒன்ஸ் மோர் வேணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு தியேட்டர்ல. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த சீனு. அதேமாரி நட்டி வந்து அவங்க இனத்துக்கே அவர் வந்து துரோகம் பண்றதால நட்டிய வந்து நிக்க வச்சு எரிச்சுருவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன் இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து கங்குவா கிட்ட வந்து அவங்க பையன நீங்க தான் அண்ணா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் போய் இறந்துருவாங்க. ஸோ அந்த பையன் கங்குவா ரொம்ப சேஃபா பார்த்துப்பாரு. என்னதான் அந்த பையன் கங்குவாவ குத்துனாலுமே அவர் மேல கோவப்படாம ரொம்ப சேஃபா பார்த்துப்பாரு கங்குவா. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து, கங்குவாக்கு ஒரு பேர் குடுத்துருக்கலாம். சும்மா ஒரு 2, 3 சீன், சும்மா அந்த லவ் சீன் மாரி லைட்டா குடுத்துருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா கங்குவா வந்து நட்டியோட பையன வந்து அவரு பாதுகாக்கிறது தான் வந்து வேலையா வச்சிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து ஃபுல்லா போகும். அப்புறம் அவங்க இனத்துக்காக ஃபைட் பண்ணுவாரு. அதெல்லாம் போகும். இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் வரும். கேர்ள்ஸ் மட்டும் ஃபைட் பண்ற மாரி வரும். கங்குவாவும் அந்த பையனையும் வந்து எங்கேயோ காட்டுக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்க. பனிஷ் பண்றதால, அந்த பையன பனிஷ் பண்றதால, கங்குவாவும் கூட போவாரு. அந்த மாரி ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, கேர்ள்ஸ் ஒரு எத்தன பேர் ஒரு 25 நெனைக்கிறேன். 25 மெம்பர்ஸ் அப்படி இருப்பாங்க. அவங்க வெளில போம்போது, எதிரி நாட்டு இது வந்து இவங்கள வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஒரு 15 மெம்பர்ஸ் அப்படி வருவாங்க. அப்போ வந்து இவங்க கேர்ள்ஸ் வந்து கங்குவாக்கு வந்து இந்த மெசேஜ வந்து கன்வே பண்றதுனால, அவங்க ஒரு சவுண்ட் மூலியமா வந்து அந்த மெசேஜ வந்து கங்குவா கிட்ட சொல்லுவாங்க. அதையும் கங்குவா வந்து புரிஞ்சுப்பாரு. அவரும் வந்து ஒரு மெசேஜ வந்து சவுண்ட் மூலியமா கன்வே பண்ணுவாரு. இந்த மாரி "என்ன சொல்றாங்க உங்க அண்ணன்?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி "நாங்க வந்து 25 பேர் இருக்கோம்." 25 கணக்கு தெரியல எனக்கு சரியா. "நீங்க 15 பேர் தான் இருக்கீங்க. நாங்களே எங்களே வந்து ஃபைட் பண்ண சொல்றாரு." அந்த சீன் வந்து ரொம்ப மாஸா நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த அந்த வாய்ஸ் அந்த டோன் மூலியமா அவங்க வந்து கன்வே பண்ணுவாங்க கங்குவாக்கு. இந்த மாரி நாங்க சக்ஸஸா முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு பெண்கள் எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் நல்லா எப்படி சண்டை போடுறது எல்லாமே ட்ரைனிங் சூப்பரா குடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அதால வந்து அவங்களுக்கு இப்போ யூஸ் ஆகும். ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் மன்னிப்பு அப்படின்னு ஒரு சாங் வந்து வரும். சூர்யாவும், அந்த பையனும் கொடுவாவும், கங்குவாவும் ட்ராவல் பண்ற மாரி வரும். அந்த காட்டுல ட்ராவல் பண்ற மாரி வரும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 3Dல பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த சாங். கேட்கறதுக்கும், அதோட லிரிக்ஸா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பாட்டு பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும். அதே மாரி ஃப்ரான்சிஸ் அவரோட கெட்டப்பா இருக்கட்டும், ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அப்படியே ஒரு ஹேண்ட்ஸம் ஹங்க் இல்லையா? சூர்யா வந்து அவருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த கெட்டப் வந்து. அதில யோலோ சாங் அதோட லிரிக்ஸா இருக்கட்டும், அந்த சாங் பாடுன வாய்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. நான் வந்து அந்த சாங் வந்து 3Dல பார்க்க ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப வைபா இருந்துச்சு அந்த பாட்டு வந்து. டிஎஸ்பி வந்து ஆ இப்போ வந்து யூசுவலா பார்த்தீங்கன்னா, அனிருத் மியூசிக்கே நெறைய படத்துல அனிருத் தான் வந்து மியூசிக் பண்றாரா, ஸோ மியூசிக் கேட்டு, 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 கேட்டு ஸோ மத்தவங்க மியூசிக்லாம் மறந்து போச்சு. ஸோ டிஎஸ்பி புதுசா இந்த படத்துல ஒரு இன்ட்ரோ குடுத்தாரு. ஸோ அவர் மியூசிக் கேட்கறதுக்கு எனக்கு புதுசா ரொம்ப நாள் கழிச்சு நான் டிஎஸ்பி மியூசிக் கேட்கும்போது ரொம்பவே மாஸா இருந்தது. யோலோ சாங்கா இருக்கட்டும், ஆதி நெடுப்பேன்னு ஒரு சாங் வரும். அதுவும் மாஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இந்த மன்னிப்பு இந்த சாங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி இந்த படத்துல வந்து ஒரு க்ரொக்கடைல் ஃபைட் வரும். அதாவது நம்ப ட்ரைலர்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். சூர்யா வந்து அந்த பையன காப்பாத்துறதுக்கு அந்த க்ரொக்கடைல் கிட்டேருந்து காப்பாத்துறதுக்கு ஃபைட் மாரி பண்ணுவாரு. அது வந்து 3Dல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதை ஒத்துக்கும். 3Dல பார்க்க நல்லா இருந்தது அந்த ஃபைட் வந்து. ஸோ எல்லாமே வந்து 3D படம்ன்றதால எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலி கங்குவால வந்து எனக்கு என்னன்னா, நெறைய 3D மூவி நான் பார்த்துருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட்டிங் வந்து இந்த புகையிலைன்னு ஒரு ஒரு ஆட் போடுவாங்கல்ல, அது கூட 3Dல இருந்தது. இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அதுவுமே 3Dல இருந்தது. படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாமே 3Dல இருந்தது. அது வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கும் அந்த மாரி தான் வந்துச்சா? அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் எனக்கு மறக்காம சொல்லுங்க. எனக்கு இந்த படத்துல இன்டர்மிஷன் சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பையன் வந்து கொடுவா வந்து கங்குவாவ வந்து குத்திடுவான். அதுக்கப்புறம் அப்படியே கண்ணு மூடி கண்ண திறந்ததுக்குள்ள அவர எல்லாருமே சாவடிச்சுட்டு அப்படியே ஒரு இன்டர்மிஷன் போட்டுருவாங்க. அது ஓவர் ஃபாஸ்ட்டா இருந்துச்சு. டக்குன்னு ஒண்ணுமே புரியலங்க. என்ன நடக்குது இங்க? அப்படின்னு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப விட செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஃப்ரான்சிஸ ரொம்ப புடிச்சு போச்சு. அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃப்ரான்சிஸ் கொஞ்சம் அப்படியே எதார்த்தமா போகும். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஸ்டோரியா போகும். சூர்யாவோட ஆக்டிங் ரியல்லி வாவ்! நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா தெரியுது சூர்யா வந்து. அவர் வந்து ஒரு 6 பேக் சீன் வரும். அது உடம்ப காட்டுற மாரி ஒரு சீன் வரும். ஒரு ஃபைட்லயோ சீக்வென்ஸ்ல வரும். சச் அ கூஸ் பம்ப் சீன். அதுவும் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா 6 பேக் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வருது சூர்யா தான். ஸோ நெறைய படம் கழிச்சு படத்துக்கு அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து அவர் 6 பேக் காமிச்சிருக்காரு. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து வில்லன் ஸ்டோரியுமே ரொம்ப மாஸா காமிச்சிருப்பாங்க. வில்லனோட பிளேஸு, அந்த சுத்தி இருக்கிறது, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாஸா காமிச்சிருப்பாங்க. படம் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வாவ்! சச் அ கூஸ் பம்ப் தான். ஏன்னா வந்து கார்த்தியோட இன்ட்ரோ வருது. அதுதான் சூப்பர். கடைசியில ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் பீரியடையும் காட்டுவாங்க. அதே மாரி மாடர்ன்லயும் நடக்கும். மாடர்ன் பீரியட்லயும் நடக்கும். சூர்யாக்கும் வில்லனுக்கும் ஃபைட் அப்படி நடக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சூர்யாக்கும் வில்லனுக்கும் ஃபைட் ஃப்ரான்சிஸ்க்கு வில்லனுக்குங்க. இங்க கங்குவாக்கும் வில்லனுக்கும் ஃபைட் மாரி நடக்கும். 2த்துமே வந்து கலந்து கலந்து காட்டுவாங்க. அந்த சீன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரான்சிஸையும் பார்க்கலாம் நம்ம, கங்குவாவையும் பார்க்கலாம் ஒரே இதில. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்த்தியோட என்ட்ரி ரியலி வாவ்! 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 சூப்பரா இருந்துச்சுங்க. அதாவது கார்த்தி யாருன்னா, வில்லனுக்கு தப்பா பொறந்த ஒரு பையன். ஸோ, அதனால அவன வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா அவன் பேர சொன்னாலே எல்லாரும் அப்படியே பயப்படுவாங்க ரொம்ப அப்படியே. ஏன்னா, அவன் ரொம்ப கெட்டவன் அந்த மாரி காட்டுவாங்க. ஸோ, கார்த்தி அப்பதான் கரெக்ட்டா என்ட்ரி வருவாரு. கார்த்தியோட என்ட்ரி, இன்ட்ரோவா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. செம்ம மாஸா இருந்துச்சு. ஃபைட் பிட்வீன் ரோலக்ஸ் அண்ட் இல்லையா? அப்ப செம அப்படிதான் இருந்துச்சு. அதே மாரி இந்த கார்த்திய காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் மாடர்ன் கார்த்திய காட்டுவாங்க. அதே வில்லன காட்டுவாங்க. அதுவும் மாஸா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சூர்யாவும் சரி, இது கார்த்தியும் சரி பார்க்க டிஃப்ரெண்ட் கெட்டப்ல புதுசா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பார்ட் 2க்கு நான் நிஜமாவே ஈகரா வெயிட் பண்றேன். எனக்கு எப்போ வரும் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ சூர்யா வெர்சஸ் கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது சச் அ கூஸ் பம்ப். ஸோ சூர்யா ஹீரோ, கார்த்தி வந்து வில்லன். ஸோ வில்லன் வந்து கார்த்தி சூப்பரா பண்ணுவாரு எப்பவுமே. அவரோட ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும். ஏன்னா, அப்போ அந்த கங்குவா அந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, கார்த்தி வரும்போது 2 பொண்ணுங்கள கையில வச்சுக்கிட்டு, அது ரொம்ப அப்படியே வில்லனிசம் வேற லெவல்ல காமிச்சிருப்பாரு கார்த்தி. ஸோ ஈகரா வெயிட் பண்றேன் பார்ட் 2க்கு. பார்ப்போம் எப்படி இருக்கு? எப்போ வருது? அப்படின்றத. ஸோ அதான் சொல்றேனே, நான் வந்து உண்மையிலே 3Dல கங்குவாவ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படமும் சரி, 3D எக்ஸ்பீரியன்ஸும் சரி, சூர்யாவ நான் பார்த்ததும் சரி, ரொம்ப ஹாப்பி. அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே என்னான்னு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே போக தெரிஞ்சிடும். எனக்கு என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து தயவுசெய்து இந்த மாரி படத்துக்கு பசங்கள கூட்டின்னு போங்க. கங்குவாக்கு தயவுசெய்து கூட்டின்னு போங்க. உங்க பசங்கள நிச்சயமா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நீங்களும் என்ஜாய் ஏன்னா நல்ல படத்த தயவுசெய்து கூட்டிட்டு போங்க. அத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இப்போ படம் மோஸ்ட் இல்ல எல்லா படமே இப்போ எப்படி வருதுன்னா, ஒரு வன்மம் நெறைய காட்டுற மாரி தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹீரோ, அவரே பக்கா ஆல்கஹாலிக்கா இருப்பாரு. ட்ரக்ஸு அத தான் நீங்க ஃபுல்லா காமிச்சுட்ருக்கீங்க. இந்த மாரி ஒரு நல்ல அந்த மாரி படத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா, பசங்களும் சின்ன பசங்க அந்த மாரி படத்த தான் நானே முக்கியமா ஏ சர்டிஃபிகேட் மூவி, ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கோ ஐ மீன் உதயநிதி ஸ்டாலின் மூவி சொல்றேன். நான் அந்த படம் போய் பார்க்கும்போது பார்க்குறேன், மொத்தம் பசங்க தான். விச் மீன் சின்ன பசங்க பேரண்ட்ஸே கூட்டின்னு வராங்க. அந்த மாரி படத்த விட்டுட்டு தயவுசெய்து இந்த மாரி படத்துக்கு கூட்டின்னு போங்க. ரிவ்யூ மொக்கன்னு நீங்க பார்த்துட்டு பசங்கள தயவுசெய்து கூட்டின்னு போகாம விட்டுறாதீங்க. இந்த மாரி படத்த தான் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க.
ஆனா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் ஓவரா ஷேர் ஆச்சு. நெறைய ரிவ்யூ சொல்றது, நெறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தரா பாசிட்டிவ் நோட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த படம். நெறைய பேர் இப்போ பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் சூரி, வெற்றிமாறன் சார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் 2 பேர் தான் எனக்கு பார்த்தேன். நெறைய பேர் இப்போ ஆடியன்ஸே சரி நெறைய பேர் வந்து பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன் ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ நெகட்டிவ் இது ஊத்துனாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா. நான் என்ன சொல்றேன், எவ்வளவோ படம் நெகட்டிவா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு, ஆ இந்த இயர்ல நான் வந்து பார்த்த எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு படம் கோட். சுத்தமா எனக்கு ஏன் நான் வந்து அத பத்தி நான் பேசல. இந்த வீடியோலயுமே நான் கோட் ரிவ்யூ நான் குடுக்கல. ஏன்னா எனக்கு அவ்ளோ இது மன உளைச்சல் ஆயிடுச்சு படம் பார்த்துட்டு. நான் பார்த்ததுலயே மொக்க படம்னா கோட்டு தான். அதையே வந்து அவன் ஆஹா, ஓஹோன்னு சில பேர் ஆனா திட்டினாங்க அந்த படத்த நான் ஒத்துக்கிறேன். பட் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நெறைய பேரு புகழ்ந்து தான் தள்ளாங்க. ஏங்க அத விடவாங்க இந்த படம் இந்த படம் உங்களுக்கு மொக்கையா தெரியுது? சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது. நான் வந்து கங்குவா வந்து நல்ல படம். லிட்டரலி இட்ஸ் எ குட் மூவி. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். முக்கியமா குழந்தைங்க தாராளமா பார்க்கலாம். அதே மாரி நான் ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல் பார்த்துருந்தேன். ஒருத்தன் போட்டிருந்தான். என்னன்னா வந்து புலி புலி படம். விஜய் நடிச்ச புலி படம். அத அத சொல்றாங்க. எப்பா புலிக்கு கங்குவாவுக்கு புலி எவ்வளவோ மேல். ஏன் கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காப்பா? ஆ புலிக்கும் கங்குவாக்கும் நீ எப்படிங்க கம்பேர் பண்றீங்க? புலிலாம் ஒரு சீன் கூட என்னால பார்க்க முடியாது. அ கங்குவா எவ்வளோ நல்ல படம் தாங்க. அது குறை சொல்ற அளவுக்குலாம் இருக்காதுங்க அந்த படம். புலிக்கும், கங்குவாக்கும் அது கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா எல்லாரும் என்னாங்க சொல்றீங்க? கங்குவா தான் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன், இந்த மாரி போடுறவங்க, இந்த மாரி மீம்ஸோ இல்ல ரீல்ஸோ ஏதோ போடுறாங்கன்னா, அது நானு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தேன். ஒரு லைக் விழாம அந்த போஸ்ட்க்கு எவ்வளோ லைக்கு? எவ்வளவோ லைக் அந்த போஸ்ட்டுக்கு. கணக்குல லைக்ஸ் போகுது. அத நம்ம கண்டுக்காம இருந்தாலே அவங்க கம்முனு இருப்பாங்க. இந்த மாரி நெகட்டிவா போடுறவங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவங்க நெகட்டிவா போடுறாங்க அப்படின்னா, சரி ஓகே போடட்டும். நோ ப்ராப்ளம் போடட்டும். அத வந்து நீங்க வந்து அது உண்மைன்னு நம்பாதீங்க. நம்பக்கூடாது. அததான் நான் சொல்றேன். யாராவது எத வேணா சொல்லட்டும். சரி அத நீங்க ஒரு பாயிண்ட்டா கேட்டுக்கோங்க. அதுதான் போல உண்மை அப்படின்னு நினச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு தயவுசெய்து வந்துடக்கூடாது. அதுதான் மெயின் பாயிண்ட். நீங்க போய் பாருங்க. ஓகேங்களா? நம்மளோட மைண்ட் செட் மத்தவங்களுக்கு இருக்காது. நம்மளோட வியூ பாயிண்ட் மத்தவங்களுக்கு இருக்காது. நம்மளுக்கு புடிச்ச ஒண்ணு மத்தவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் மெயின். ஓகேங்களா? ஸோ நீங்களே போய் பார்த்துட்டு முடிவெடுங்க. எதுவா இருந்தாலும் மத்தவங்க சொல்றத மட்டும் தயவு செய்து கேட்க வேணாம். இதுதான் வந்து என்னோட அபிப்பிராயம். ஆக்சுவலி எனக்கும் வந்து நெறைய பேர் சொன்னாங்க, இந்த படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான். அதையே வந்து நம்ம வந்து உண்மைன்ட்டு இல்ல. அதுதான் வந்து அப்படிதான் போலன்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அந்த படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம டேஸ்ட் அவங்க டேஸ்ட்டுக்கு இருக்காது. அவங்க டேஸ்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்காது. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஓவரால் கங்குவா வந்து ஒரு டீசென்ட் மூவி. அதான் ஒத்துக்கினே ஆகணும். சச் அ டீசென்ட் மூவி. இதில் வந்து எனக்கு வந்து இந்த ஹீரோயின் தான் எனக்கு லைட்டாக செட் ஆகலையோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ மற்றபடி ஃப்ரான்சிஸ், கங்குவா அந்த 2 கேரக்டரையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் 3Dல. அதே மாதிரி வந்து கங்குவா வந்து அந்த பையனை வந்து 2 பேரும் தனியாக இருக்கும்போது என்ன ஆகுது பாட்டில் வந்து என்ன ஆகும்னா, அந்த பையன் வந்து அந்த சீல இருக்க அந்த சோழி அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவான். அப்போ கங்குவா அதை பார்த்துட்டு தண்ணியில் குதிச்சுட்டு உள்ளே அந்த சங்குலாம் எடுத்து வந்து போடுவார் அந்த பையனுக்கோசம். அந்த சீன்ஸ்லாம் வந்து க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. சூர்யா பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஓவரால் நான் இந்த படத்தை கண்டிப்பாக மொக்கன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு இந்த படம் பிடிச்சி தான் இருந்துச்சு. தாராளமாக தியேட்டரில் போய் 3Dல புதுசாக வித்தியாசமாக தாராளமாக பார்த்துட்டு வரலாம். நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. யார் ரிவ்யூவும் எல்லாம் நீங்கள் கேட்டு போகணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் சொல்லிட்டேன் வீட்டில் கண்டிப்பாக இந்த படம் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி எதுக்கு மற்றவங்கள கேட்குறோம் அப்படின்னா, சரி அவங்க என்ன சொல்கிறாங்களேன்னு கேட்போம். அவங்க பாயிண்ட் சொல்லட்டும் அப்படின்றது தான் கேட்குறது. சரி ஓகே அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா போய் பாருங்கள்.
அதே மாதிரி இந்த படம் பார்த்து நிறைய மீம்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் சொன்னதாக இருக்கட்டும், சூர்யா இனிமேல் நீங்கள் ஆக்டே பண்ணாதீங்க, தயவுசெய்து விட்டுருங்க. நிறைய பேர் சூர்யா மேலே ஓவராக பேசினாங்க. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஃப்ரான்சிஸாக இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், 2 பேருமே மாஸாக ஆக்ட் பண்ணிட்டாங்க. ரியலி தே கிவ் அ ஹார்ட் ஒர்க். 2 கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ரியலி 2 பேருமே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் சி.